ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ணலாம். சிக்கன் கீமா கட்லெட், சிக்கன் கொத்துக்கறி கட்லெட் பண்ணலாம். 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூனும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் குயிக் அண்ட் சாஃப்டாக வேகிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு அதை வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 250 கிராம் கொத்துக்கறி, அதை கழுவி நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இது நான் ரெடிமேடாக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு அதை பாயில் பண்ணி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அதை பிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. கைமா மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சும் எடுத்துக்கலாம். இது நான் ரெடிமேடாக இருந்ததுனால அதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனோட பச்சை வாசம் இருக்காது. நம்ம வதக்கி எடுத்துருக்கோம், இருந்தாலும் சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது, அதனால அது. இப்போது இந்த சிக்கன், அந்த பொட்டேட்டோ, வெங்காயம் எல்லாம் வதங்கி தண்ணி எல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் செய்ய தொடங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சிக்கன் மிக்சர் ஆறிடுச்சு. நான் அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 6 புதினா இலை, ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். 1/2 இன்ச்சு இஞ்சி பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, நம்ம முதல்ல வெங்காயம் வதங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு சேர்த்தோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு. நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே முட்டை எடுத்து அடித்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இதை இந்த முக்கி கட்லெட் எப்படி முக்கி இங்கே பிரெட் கிராம்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்படி எல்லா கட்லெட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை நல்ல ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு, தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை நல்லா போட்டு திருப்பி எடுங்க. ட்ரையாக, எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக திருப்பி போட்டு எடுங்க.
எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே தோசைக்கல்லையே அதை விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ அது நல்ல ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி பவுடராக கிடைக்கும். இதுதான் பிரெட் கிராம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கட்லெட் இப்படி எடுத்து நல்லா கையில் இப்படி தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு முட்டை உடச்சி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்படி பண்ணிவிட்டு எடுத்து பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இப்படி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்படி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேட்டை அப்படியே கொண்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மணி நேரம். அது ஏன்னா நம்ம அதை திரும்ப எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்ல முறுமுறுன்னு வரும். அதுக்கு தான் நம்ம அதை 1 மணி நேரம் அட்லீஸ்ட் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். மினிமம் 1/2 hour, மேக்ஸிமம் 1 hour உள்ளே வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்டத்தட்ட நம்ம அந்த கட்லெட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சூடு பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட்லெட்ஸை போட்டுடலாம். சிலருக்கு ஃபுல்லாக ஆயிலில் பொரிக்கிறது பிடிக்காது, அவங்க ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதை நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சிக்கன் கொத்துக்கறி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள். நீங்கள் இதை டொமேட்டோ சாஸோடையும் தொட்டு சாப்பிடலாம், புதினா சட்னி எது கூடனாலும் தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I'll see you in the next video.